ஹாய் எவ்ரிவன் எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்க துர்கா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மீன் குழம்பு தாங்க. அதாவது நெறைய பேர் வந்து நான் எப்படி மீன் குழம்பு வச்சாலும் டேஸ்ட்டே வரல அப்படிங்கிறவங்களுக்காக, இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான மீன் குழம்புன்னு நெனச்சுக்கோங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் உங்க வீட்ல கண்டிப்பா உங்கள பாராட்டுவாங்க. நீங்களும் ரிட்டர்ன் திரும்ப திரும்ப இதையே செய்வீங்க. அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, எண்ணெய் ஊத்தி, வெந்தயம் போட்டுட்டு, கருவேப்பில, பூண்டு வந்து கொஞ்சம் நெறைய போட்டு நம்ம வந்து இது பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வெங்காயத்த வந்து மிக்ஸியில போட்டு 1க்கு 2ஆ அரைச்சு எடுத்துட்டு, அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா ப்ரௌனிஷா வதங்குனதுக்கு அப்புறமா, நான் வந்து தக்காளியும், பச்சை மிளகா, அதுக்கப்புறம் மீன் குழம்பு மசாலா போட்டு அரைச்சு வச்சிருக்கேன். அன்னபூர்ணால தாங்க மீன் குழம்பு எடுத்திருக்கேன். அப்புறம் புளி தண்ணி ஊத்திட்டு, அதுக்கப்புறம் அந்த மீதி உள்ள மசாலாவும் அன்னபூர்ணால போட்டுட்டு மீன் குழம்பு மசாலா, அதுக்கப்புறம் தனி மிளகாய் தூள் 4 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா தண்ணி ஊத்திட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு நல்லா கொதியணும். நெறைய பேருக்கு வந்து தேங்காய் ஊத்தாம சாப்பிடுறது தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து மீன் குழம்பு அதெல்லாம் வந்து தேங்காய் ஊத்துனா தான் கொஞ்சம் டேஸ்ட் இருக்கிற மாரி இருக்கும். தேங்காய் ஊத்தாம வைக்கணும்னா, கேரளால வந்து கொடம்புளி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அத வாங்கிட்டு வந்து நம்ம வைக்கும்போது தேங்காய் ஊத்தாம வெறும் புளியிலேயே அதோட டேஸ்ட் வந்து அது வேற லெவல்ல இருக்கும். அது ஒரு நாள் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ வந்து தேங்காவும் ஊத்தியாச்சு. இப்போ மீன்ல வந்துட்டு தலை, வால் பீஸு, அதுக்கப்புறம் சென்டர் பீஸ்ல வந்து சின்ன சின்னதா இருக்கிற பீஸ் எல்லாம் எடுத்துட்டு போட்டாச்சு. ஏன்னா இதுவே போதும். மீதி உள்ளது வந்து நம்ம வறுக்கறதுக்காக வச்சரலாம். மீன் குழம்புல போடுற மீன் வந்து ஜாஸ்தி சாப்பிட மாட்டாங்க வீட்ல. இதுன்னா கொஞ்சம் லைட்டா சாப்பிட்டுட்டு வச்சுருவாங்க. மேக்ஸிமம் தலையே நாங்க யாருமே சாப்பிடுறதில்ல. அத வேஸ்ட்டா போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் சாறாவது எடுக்கலாமேன்ட்டு போட்டாச்சு. இப்போ அந்த பக்கம் வந்து எனக்கு எண்ணெய் காய்ஞ்சிருச்சு. அதனால மீனும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பொரிக்கிறதுக்கு பொரிச்சு எடுத்தாச்சு. இந்த பக்கம் குழம்பும் நல்லா கொதிஞ்சிட்டுருக்கு. கண்டிப்பா இத ட்ரை பண்ணுங்க. பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். அ நார்மலா நம்ம குழம்பு வைக்கிறத விட இது அருமையாவே இருக்கும். நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. ம பாதி பேர் அரைச்சு ஊத்தி வைப்பாங்க. நெறைய பேர் வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதக்கிவுட்டு நான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு வீடியோ போட்டது வந்து வெங்காயம், தக்காளி நல்லா வதக்கிவுட்டு வச்சது தான். இது வந்துட்டு இந்த மாரி மெத்தட்ல இது இன்னும் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. அத விட ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இத நல்லா குழம்புலாம் கொதிஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிட்டால் போதும். அ நான் வந்துட்டு சாப்பாடு சுட சுட ரேஷன் அரிசி சாப்பாடு வடிச்சு வச்சிருக்கேன். இப்போ மீன் குழம்பு, அடுத்து மீன் வறுவலு. அருமையான சாப்பாடு ரெடி. பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு. நல்லா அருமையா குழம்பு நல்லா கொதிஞ்சு வந்துருச்சு. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்காக நம்மளோட சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப்